இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் பிஐ டூலை பற்றி நம்ம வந்து அதோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போறோம். பவர் பிஐ டூலோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, இது ஒரு மைக்ரோசாஃப்டோட டூல். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு நோ கோடு லெஸ் கோடு இந்த மாதிரி ஒரு டைப்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு விசுவலைசேஷன் இந்த மாதிரியான ஒரு டெஸ்க்டாப் டூல் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு பவர் பிஐ டூல்ன்றது அப்படிதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்ல டேட்டா அனலிஸ்ட் இப்போ மெயினா வந்து ஒரு டேட்டாவை விசுவலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு டூல்ல ஒரு பவர் பிஐன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த மேக்ஸிமம் வந்து இதை கத்துக்கிட்டு கெரியர் க்ரோத் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டூலாகவும் இருக்கு. அதாவது இந்த டூலோட ஒரு பர்பஸ் என்னன்னா, ஒரு டேட்டாவை ஒரு ஹை லெவல்ல இருந்து லோ லெவல் வரைக்கும் ரிப்போர்ட்டா எப்படி நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ப்ரொடியூஸ் பண்றது, கஸ்டமருக்கு நம்ம காமிக்கிறது, விசுவலைஸ் பண்றது. அதாவது மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து அவங்க ஈஸியா வந்து டாப் 10, டாப் 5, டாப் கண்ட்ரீஸ், சேல்ஸ், ப்ராஃபிட், லாசஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா அவங்க வந்து செலக்ட் பண்ணி, அதாவது 2017 எவ்வளவு ப்ராஃபிட், 2018 எவ்வளவு ப்ராஃபிட், இந்த ஏரியாவில் எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு ஈஸியா வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்ல அவங்க ஈஸியா கெட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டூலா வந்து இது இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இது இப்போ பார்க்கப்படுது. இதை வந்து கத்துக்கிறது ஒரு நல்ல கரியர் க்ரோத் தான். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கத்துக்குவோம். இப்போ வந்து இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து இப்போ நான் போடுறேன். எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா, குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓபன் பண்ணிட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோடு கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ல டவுன்லோடு பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃப்ரம் அஃபிஷியல் அப்படின்னு காமிக்கும். டெஸ்க்டாப் தான் நம்ம பண்ண போறோம், டெஸ்க்டாப் வெர்ஷன். அதனால இதை கிளிக் பண்ணா ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணும்னு கேட்கும். உங்களுக்கு இது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துருவோம். எனக்கு இங்கிலீஷ் தான் தேவை. அதனால இங்கிலீஷ் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தனா உங்களோட சிஸ்டமோட பிட்டு கேட்கும். 64 பிட்டா இல்ல நார்மல் இஎக்ஸி வேணுமான்னு. என்னோட 64 பிட்னால நான் 64 கொடுத்து கிளிக் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தேன்னா டவுன்லோட் ஆயிரும். இங்க மேல வந்து உங்களுக்கு டவுன்லோட் காமிக்கும். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சனால நான் ஈஸியா வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து செக் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் டவுன்லோட்ல வந்து செக் பண்ணீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 பிட்ல வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விண்டோ பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஜஸ்ட் ஒன்றும் நெக்ஸ்ட் 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 கொடுத்து அடுத்தடுத்தது இதுக்கு மூவ் ஆகி அக்செப்ட் எடுத்துனா அதுல மூவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசர் வந்து கேட்கும். எந்த ப்ரௌசர், சி ப்ரௌசர்ல ப்ரௌசர் எங்க வந்து சேவ் ஆகட்டும் கேட்கும். டிஃபால்ட்டா சிஏ கொடுத்துடலாம். அப்போ வந்து டெஸ்க்டாப் வந்து ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்ல ஓப்பன் ஆகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு இப்படி கேட்குது. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். லாஸ்டா வந்து உங்களுக்கு என்ன கேட்கும்னா, லாஸ்டா இது வந்து ப்ரௌசர், சி ப்ரௌசர் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் ஆயிரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் கீ வேணுமான்னு கேட்கும். அதுவும் கொடுத்துட்டீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல காமிச்சிடும். நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோ வந்து உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு லேப்டாப்பை பொறுத்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும். லேப்டாப் பொறுத்து டவுன்லோட் பண்ணிட்டு ஈஸியாக நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஃபினிஷ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து இப்போ உங்களுக்கு ஃபைல் வந்து எங்க தேவை, உங்க டேட்டா வந்து எங்கேருந்து கெட் பண்ணணும், எக்ஸல் இருந்துன்னா எக்ஸல் கொடுத்துக்கலாம். இல்லை டேட்டா வந்து நான் வேற ஏதாச்சும் நான் கெட் பண்ணணும், நீங்க நாட் ரெஸ்பாண்டிங் விஷயம். எக்ஸல் வந்து கேக்குது. இங்க வந்து கெட் டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸ்ல இருந்து நீங்க வந்து டேட்டாவை எடுத்து நீங்க வந்து ரிப்போர்ட்டா ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸல் வச்சு தான் பண்ணுவோம், வேற ஒன்றும் இல்லை. இல்லை லெஃப்ட் சைட்ல இருக்க ஆர்டிஎம் இது 3 தான் முக்கியம். ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, மாடல் வியூ, ஆர்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஎம் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இது இந்த இதுல முக்கியமானது இந்த ஆர்டிஎம்.
இந்த கெட் டேட்டா எங்கேருந்து டேட்டா எடுக்க போகிறோம், எக்ஸலா இல்லை அதர்வைஸ் எதுலேருந்தோ டேட்டா கனெக்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் ஃபில்டர்ஸ். டேட்டா வந்து நம்ம எக்ஸலை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு அதோட காலம்ஸ் இங்கே காட்டும். அந்த காலத்துல இருந்து நம்ம டேட்டாவை வந்து எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இதோட பேசிக்கு. அப்புறம் வந்து விசுவலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, டோனட் சார்ட்டு, டேபிள், மேட்ரிக்ஸு, கார்டு, ஸ்லைசர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டீப்பாக போகாது. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் இது வந்து ஒன்று ஒன்றா எல்லா வீடியோலையும் பார்ப்போம். இது ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் வீடியோனால இன்ட்ரோடக்ஷன்னால அதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஃபில்டர்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபில்டர்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி. ஜஸ்ட்டு வந்து நம்ம டாப் 5 தான் வேணும், மொத்த ரெக்கார்டும் கொண்டு வந்து காமிச்சுட்ருக்கோம். நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இது. எனக்கு 2017 ரெக்கார்டு தான் எனக்கு வேணும், 2015 ரெக்கார்டு தான் வேணும், 2003 ரெக்கார்டு தான் வேணும், இல்லை எனக்கு மலேசியா கண்ட்ரியோட ரெக்கார்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்தந்த கண்ட்ரியோட அந்தந்த டோனட் சார்ட்டு அப்படியே ஒரு அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறது தான் இந்த ஃபில்டர்ஸ். வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு டூலு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்ஸ்டலேஷன் அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி டைப் பண்ணி போறீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.